நம்ம சக்தி, ஜனனி அதுக்கப்புறம் விஷாலாட்சி இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு போக போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, ஆதிகுணசேகரன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் மட்டும் தான் வெளியில போறாங்களோ அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஸோ விஷாலாட்சி வந்து சொல்லிருவாங்க, இவங்க 2 பேரும் மட்டும் கிடையாது. நானுமே சேர்த்து தான் இவங்க கூட போப்போறேன். இதுக்கப்புறமும் இந்த வீட்ல வந்து நானுமே வந்து இருக்க மாட்டேன் உங்க கூட சேர்ந்து. என் புள்ளையும், என் மருமகளும் எங்க இருக்காளோ, அங்க தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து விசாலாட்சி ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லிடுவாங்க. ஸோ, இதனால எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. என்னடா இது எதுக்காக இவங்க புதுசா இப்படி வீட்ட விட்டு போணும்னு சொல்லணும். ஜனனி, சக்தி இவங்க 2 பேருமே வெளியில போனா கூட வந்து பரவால்ல. ஏன்னா, அவங்க 2 பேத்தையும் மட்டும் தான் வந்து இந்த வீட்ல ஒரு பெரிய தொல்லையாவே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா, விசாலாட்சி போணும்னு சொல்றது தான் வந்து ஸோ எல்லாருமே வந்து கேட்குறாங்க. இப்போ எதுக்காக நீ வெளியில போணும்னு நெனைக்கிற? அவங்க 2 பேர் போணும்னா போய்க்கட்டும். எங்களுக்கு அத பத்திலாம் கவல கிடையாது. ஆனா, நீ எதுக்கு இந்த வீட்ட விட்டு போணும்னு நெனைக்கிற? அப்படின்னு கதிர்லாம் கேட்கும்போது, ஆம் இந்த வீட்ல எனக்கு இருக்கிறதுக்கு புடிக்கல. அதனால தான் நான் வந்து இவங்க எங்க இருக்காங்களோ, அங்கேயே போணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா ஒரு பிளான் போடுறாரு. இவங்க 2 பேருமே வெளியில போயிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து வேற ஏதாவது பிரச்சனை வரும். இவங்க இங்க இருந்தா மட்டும் தான் வந்து இவங்க என்ன மூவ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து ராவணன் யோசிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா இவங்கள வெளியில போக விடவே கூடாது. அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆதி குணசேகரன் கிட்ட பேசி, கண்டிப்பா வந்து அவங்கள இங்க இருக்க சொன்னா மட்டும் தான் வந்து சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாரி, நம்ம ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்றாரு. ஸோ கதிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் வந்து போணும்னா தாராளமா போய்க்கோங்க. உங்கள யாருமே வந்து இங்க இருக்க சொல்லி வந்து இது பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நாங்க ஒண்ணும் நீங்க சொன்னா கூட இங்க இருக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் நம்ம ராவணன் வந்து, "சார் ஒரு நிமிஷம் சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அங்கிட்டு போய் பேசலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன தம்பி? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசலாமே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார் இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தனியா போய் பேசினா தான் சார் சரிப்பட்டு வரும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஆதி குணசேகரன கூட்டிட்டு நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா, தனியா போயிட்டு வந்து பேசுறாரு. "என்ன தம்பி? என்ன விஷயமா வந்து தனியா கூப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்ல சார், இப்போ திடீர்னு வந்து இவங்க 3 பேருமே இந்த மாரி வெளியில போணும்னு சொல்லி சொல்றது, எனக்கு என்னமோ தப்பா இருக்கு சார்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன தம்பி? என்ன சொல்றீங்க? எதுக்கு தப்பா இருக்க போது? அவங்க இங்க இருக்கிறது தான் தம்பி இந்த வீட்ல பெரிய பிரச்சனையே. எப்படியோ நம்மள சுத்திக்கிட்டு இருக்கிறது வெளியில போய் தொலைஞ்சா நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு விட வேண்டியது தானே." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார், எனக்கு என்னமோ நீங்க வந்து இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனா எனக்கு வந்து இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லி தோணுது. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மதிவதனி இருக்கால்ல, அவ வந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, "யார் தம்பி? உங்க பொண்டாட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு எவ்வளவோ வருஷம் ஆயிருச்சு. நான் இப்போ வந்து என்னோட பொண்ணுக்காக மட்டும் தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "சரி தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க சார், இப்போ அந்த மதிவதனி வேற ஊர்ல வந்து இருந்தா. ஆனா இப்போ இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கா. அது மட்டும் கிடையாது. அவளுக்கு வேற ஏதோ ஒரு போஸ்டிங்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல போட்டு குடுத்துருக்காங்க. அதனால அவ வீட்டு வாசல்ல வந்து இந்த மாரி செக்யூரிட்டி எல்லாமே நிக்க வச்சிருக்காங்க. இவங்க இப்ப வெளியில போறாங்க அப்படின்னா, தனியா வீடு எடுத்துலாம் வந்து தங்க போறது கிடையாது. நேரா அவ வீட்டுக்கு தான் வந்து போப்போறாங்க. கண்டிப்பா வந்து இப்போ உங்க கேஸ எடுத்துக்கோங்களேன். அந்த கேஸ்ல வந்து முக்கிய சாட்சி அப்படிங்கிறது வந்து அம்மா தான். அவங்க வந்துட்டு உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா உங்கள காப்பாத்தவே முடியாது சார்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் தம்பி? அதான் எல்லா ஆதாரத்தையுமே நீங்க தான் அழிச்சிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "சார், நீங்க கொஞ்சம் பிராக்டிகலா யோசிங்க சார். உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லன்னு நெனைக்கிறேன். ஒரு வீடியோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு கேஸ பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன எவிடன்ஸ் தான். ஆனா நேரடி சாட்சி அப்படிங்கிறது தான் சார் வந்து முக்கியம். அந்த வீடியோவ ஏஐ மூலமா கிரியேட் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட ஏதோ சொல்லி நம்ம வந்து மழுப்பிடலாம். ஆனா சாட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே உண்மையான விஷயம். அதுவும் தான் பெத்த பையன் வந்து தப்பானவன் அப்படிங்கிறது வந்து ஒரு தாய் வந்து சாட்சி சொன்னாங்க அப்படின்னா, அதுதான் சார் இந்த இடத்துல 100% வந்து செல்லுபடியாகும். அது மட்டும் கிடையாது. இப்போ உங்க அம்மா இருக்காங்க. அவங்களே வந்து என் பையன் குணசேகரன் வந்து ரொம்ப தப்பானவன். ஸோ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லிட்டா போதும். கண்டிப்பா இந்த கேஸ்லேருந்து உங்கள காப்பாத்தவே முடியாது. பத்தாததுக்கு உங்க தம்பி சக்தி வேற இருக்காரு. சொந்த குடும்பத்தில இருக்கிற 2 பேருமே வந்து உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த கேஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து போயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நெனச்சாலும் காப்பாத்தவே முடியாது சார். அது மட்டும் கிடையாது. இப்போ அவங்க வந்து மதிவதனி இங்க வந்திருக்கிற இந்த நேரத்தில இவங்க போய் அங்க கிளம்பி போயிட்டு இருக்க போறாங்க அப்படின்னா, நிச்சயமா இதுக்கு பின்னாடி வேற என்னமோ ஒரு பிளான் இவங்க பண்ணியிருக்காங்க. அத எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மட்டும் தான் இப்போ இந்த வீட்ட விட்டு அவங்க போறாங்க. அப்படி ஒரு வேளை இந்த வீட்ட விட்டு போணும்னு நெனச்சிருந்தா, அவங்க எப்பயோ வந்து போயிருக்கலாமே. ஏன் அப்பலாம் வந்து போகாம கரெக்ட்டா அந்த மாரி வந்து இங்க வந்த நேரம் பார்த்து இவங்க வந்து போணும். உங்களுக்கு இதிலே தெரியலையா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு.
இங்க பாருங்க சார், எப்பயுமே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த குடும்பத்தில இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் இந்த விஷயத்த சொல்லுவேன். இப்ப கூட நீங்க வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. இவனுக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன தப்பா தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அத பத்திலாம் வந்து கவலை இல்ல சார். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க உள்ள போயிட்டு வந்து நான் சொன்ன எல்லாமே வந்து நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து சொன்னா போதும். வேற எதையுமே நீங்க சொல்ல வேணாம் சார். ஆனா, அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு அவங்கள இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்ப வேண்டாம். ஸோ ஏதாவது ஒரு சாக்கு சொல்லியோ, காரணம் சொல்லியோ இந்த வீட்லயே அவங்க 3 பேரையுமே தங்க வைங்க. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் தான் அவங்க என்ன பிளான் பண்றாங்க, என்ன மூவ் பண்றாங்க, அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து வேற மாதிரி பிரச்சனைய கொண்டு போயிருவாங்க. அண்ட் உங்களுக்கு எதிராவே சாட்சி சொல்றதுக்கு அங்க 2 பேர் இருக்காங்க. உங்க தம்பியும் சரி, உங்க அம்மாவும் சரி. இவ்ளோ நாள் வரைக்கும் தர்ஷினிய வச்சிருந்தாங்க. ஆனா இப்போன்னு தெரியல தர்ஷினி வந்து நம்ம பொண்ணு. அதனால அவளுக்கு வந்து தரணி பத்தின எல்லா உண்மையுமே நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் தர்ஷினி எதுவுமே சொல்லப் போறது கிடையாது. ஆனா இப்போதைக்கு அம்மா வந்து ஜனனிய ரொம்பவே நம்புறாங்க. அதனால கண்டிப்பா அவங்கள வந்து அதுலேருந்து நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ இந்த வீட்ல அவங்கள இருக்க சொல்றது தான் சார் சரிப்பட்டு வரும். அதனால நீங்க போய் உள்ள சொல்லுங்க. அவங்கள வெளிய அனுப்ப வேண்டாம், வெளியில போ வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நீங்க என்னென்னமோ வந்து சொல்றீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா நான் போய் சொன்னாலாம் எங்க அம்மா கேட்பாங்களா இல்லன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரையும் இங்கே இருக்க சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட வந்து புடிக்கலையே தம்பி அப்படின்னு சொல்லும்போது, சார் கரெக்ட்டு தான் சார். அவங்க 2 பேரும் இங்க இருக்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே வந்து புடிக்கல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனா நமக்கு வேற வழி இல்ல சார். அவங்க எங்கே போறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால 24/7 போய் பார்த்துட்டே இருக்க முடியாது. அதே அவங்க இந்த வீட்ல இருக்காங்க அப்படின்னா, எப்படியோ இவ்ளோ நாள் எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி அமைதியா இருந்துட்டு போட்டும். அப்பதான் அவங்க பண்ற மூவ் எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியும். அவங்க அடுத்து என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவும் முடியும் சார். அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து பல்ல கடிச்சுட்டு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி தம்பி இவ்வளோ தூரம் நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக நான் போய் பேசுறேன். சரி வாங்க நம்ம உள்ள போலாம். ரொம்ப நேரமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோனே வந்து, "என்னண்ணே என்ன இவ்ளோ நேரம்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி?" அப்படின்னு சொல்லும்போது, அது இல்ல ஒண்ணு. அது இல்ல கதிரு. நம்ம ராவணன் தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நீங்க யாருமே வந்து வெளியில வேண்டாம். இங்கேயே வீட்லயே இருங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம வெளியிலலாம் வந்து போணும்னு நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லும்போது, விசாலாட்சி சொல்றாங்க, "என்னப்பா இது புதுசா இருக்கு. இவங்க வீட்ட விட்டு வெளியில போணும்னு சொன்னாலே, சரின்னு சொல்லிட்டு மொத ஆளா சொல்றது நீ தானே. அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்கள வெளியில போனான்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லப்பா. அதனால நாங்க வெளியில போணும்னு முடிவு எடுத்துட்டோம். இத நீங்க மாத்துறதுக்கெல்லாம் யாருக்குமே உரிமை கிடையாது." அப்படின்னு நம்ம விசாலாட்சி சொல்றாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது, அண்ட் அதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.